அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். போன வீடியோல நாம இடுப்பு வலி எதனால வருது? வலி குறையறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இடுப்பு வலி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்குன்றத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்க்காதவங்க பாருங்க. இந்த வீடியோல நாம மூட்டு வலி எதனால வருது? வலி குறையறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? மூட்டு வலி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூட்டு வலி எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய மூட்டோட உள் அமைப்பு, அதாவது அனாட்டமி பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கால் முட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து 3 எலும்புகளால ஆனது. ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை எலும்பு, கீழ வந்து டிபியா அப்படின்னு சொல்லக்கூடிய காலோட எலும்பு, அது கூட பெட்டல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எலும்பு அதுக்கு மேல உட்கார்ந்திருக்கும். எலும்ப சுத்தி தசைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம, மூட்டுல இருக்கிற எலும்புகள் வந்து ஒண்ணோட ஒண்ணு உரசாம இருக்கிறதுக்காக எலும்புகளோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் வந்து நடக்கும்போது, ஓடும்போது, ஜம்ப் பண்ணும்போது எல்லா சமயத்திலயும் தொடை எலும்பும், கால் எலும்பும் ஒண்ணோட ஒண்ணு மோதாம இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப அவசியம். அது வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட்ட குடுக்கும். அது மட்டும் இல்லாம, நீ ஜாயிண்ட்ல வந்து பல்வேறு வகையான லிகமெண்ட்ஸ் இருக்கு. லிகமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, எலும்பையும் இணைக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்ட்ரக்சர். மூட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 2 எலும்பு, எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற கார்ட்டிலேஜ், அதுக்கப்புறமா லிகமெண்ட்ஸு, அது இல்லாம தசைகள். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மூட்டு. இந்த அமைப்புகள்ல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் மூட்டு வலி வரும். மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள வந்து மேஜரா வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து அடிபடுறதுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி. 2வது ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன்னால ஏற்படக்கூடிய மூட்டு வலி. இன்ஜுரிய பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரீஸ் தான் காமன். ஒரு பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா, சடனா வந்து திரும்பும்போது, அவங்களுடைய நீ ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். அப்போ உள்ள இருக்கிற லிகமெண்ட் வந்து பிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து எந்த வேலையும் செய்யாம சடனா வந்து எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ரன்னிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா, அப்பயும் மூட்டுல இருக்கிற தசைகளோ, இல்ல லிகமெண்ட்ஸோ வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாச்சும் கீழ விழுந்து அடிபடும்போது மூட்டு வலி ஏற்படும். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜுரினால மூட்டு வலி வர்றது வந்து காமனா வந்து இளம் வயதினருக்கு வந்து இருக்கும். வயசானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன்னால ஏற்படக்கூடிய மூட்டு வலி தான் பொதுவான ஒரு காரணமா இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 100 வகைக்கும் அதிகமான ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட்னால ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடிய செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்ல பல வகை இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே காமனான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன். அதாவது வயசு ஆக ஆக மூட்டுல வந்து கொஞ்சம் தேய்மானம் ஏற்படும். அது மாரி தேய்மானம் ஏற்படும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சில கெமிக்கல்ஸ், அத வந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மூட்டுல வந்து ரிலீஸ் ஆகும். அது அந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற அந்த கார்ட்டிலேஜ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து கார்ட்டிலேஜ் அரிக்க அரிக்க, நீங்க வந்து நடக்கும்போது மூட்டுகள்ல எலும்புகளுக்கு நடுவுல உராய்வு ஏற்படும். எலும்பு வந்து கொஞ்சம் சொர சொரன்னு ஆயிடும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்டிலேஜ் வந்து எலும்ப வந்து நல்லா அழகா ஸ்மூத்தா மூடியிருக்கும். நடக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா, ஆர்த்ரைட்டிஸ்னால அந்த கார்ட்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எலும்பே வந்து டேமேஜ் ஆகும்போது, நடக்கும்போதெல்லாம் வலி அதிகமா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும். வீக்கம் அதிகமா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இது மாதிரி பல்வேறு வகையான அறிகுறிகள் ஏற்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான ஆர்த்ரைட்டிஸ்லயுமே அறிகுறிகளும் சரி, காரணமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ, சுருக்கமா சொல்லணும் அப்டின்னா, மூட்டு வலி 2 காரணத்தினால ஏற்படும். இளம் வயதினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிபடுறதுனால, லிகமெண்ட் இன்ஜுரி, மசில் ஸ்ப்ரெயின் இது மாதிரியான காரணங்கள்னால ஏற்படும். வயசானவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னால மூட்டு வலி ஏற்படும். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது டாக்டர கன்சல்ட் பண்ணி, எந்த காரணத்தினால மூட்டு வலி ஏற்பட்டுச்சுன்றத வந்து கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு வந்து அடிபட்டது கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. சும்மா எங்கேயாச்சும் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்கும். லைட்டா அந்த நேரத்துல ஒரு வலி இருந்திருக்கும். அப்புறம் அந்த வலி போயிருக்கும். ஒரு 4 மாசமோ, 5 மாசமோ கழிச்சு திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து சாதாரண மூட்டு வலின்னு நெனச்சுட்டு நெறைய தைலம், கிரீமு, அதுக்கப்புறம் மாத்திரைகள்லாம் போடுவாங்க. ஆனா சரியாகாது. கடைசியா வந்து டாக்டர போய் கன்சல்ட் பண்ணும்போது லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மூட்டு வலி 2 வாரத்துக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணி என்ன காரணம்னு சொல்லிட்டு பேசிக்கா சில டெஸ்ட்டுகள் செஞ்சு பார்க்குறது நல்லது. சில வலிகளுக்கு மாத்திரை குடுத்தா சரியாகும்.
எண்ணெய் தேய்க்கும்போது சரியாகும். பிசியோதெரபி பண்ணும்போது சரியாகும். சில காரணங்களுக்கு சர்ஜரி தான் பண்ண வேண்டி வரும். உதாரணத்துக்கு வந்து இந்த லிகமெண்ட்லாம் இன்ஜுரி ஆயிருக்கு. லிகமெண்ட் வந்து பிஞ்சிருச்சு அப்டின்னா, அத வந்து தைக்க தான் செய்யணும். அதே மாதிரி எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த கார்ட்டிலேஜ் வந்து உடைஞ்சிருக்கு அப்டின்னாலும், அதையும் சூச்சர் பண்ணி தான் சரி பண்ண முடியும். அதனால எல்லா வகையான மூட்டு வலிக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு மூட்டு வலி எதனால ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆர்த்ரைட்டிஸ பொறுத்தவரைக்கும் வலி வந்து கன்டினியூஸா இருக்காது. கொஞ்ச நாள் வந்து வலி இருக்கும். அப்புறம் வந்து வலி சரியாயிடும். அகைன் வந்து திடீர்னு நீங்க வந்து வீட்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனு ரொம்ப அதிகமா வேலைலாம் செய்றீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து முட்டி வீங்கிட்டு வலி ஏற்படும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்து மாத்திரைலாம் போட்டோனே வலி சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு வலி இல்லாம இருக்கும். இப்படி தான் வந்து ஆன், ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்ரைட்டிஸோட கோர்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து வலி கன்டினியூஸா இருக்கும். அது மாரி சமயத்துல ஃபைனல் ஆப்ஷனா வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ற மாரி இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு மூட்டு வலி வரும்போது, ஆரம்பத்திலேயே வந்து நீங்க அதற்கான தகுந்த சிகிச்சைகள நீங்க குடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஃபியூச்சர்ல ரொம்ப வந்து பிரச்சனை பெருசாகாம பார்த்துக்கலாம். அடுத்ததா வலி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அடிபட்டு அதனால மூட்டு வலி ஏற்பட்டாலும் சரி, இல்ல ஆர்த்ரைட்டிஸோட கோர்ஸ்ல வந்து நீங்க நெறைய வேலை செஞ்சு அதனால மூட்டு வலி ஏற்பட்டாலும் சரி, நீங்க பண்ண வேண்டியது ரைஸ் மெத்தட். அதாவது ஆர் ஃபார் ரெஸ்ட், ஐ ஃபார் ஐஸ், சி ஃபார் கம்ப்ரஷன், இ ஃபார் எலிவேஷன். உங்களுக்கு வலி இருக்கும்போது கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற நெறைய பேருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து 1 வாரம், 2 வாரம் வந்து கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, ரெஸ்ட் குடுத்தா மட்டும் தான் அந்த மூட்டுல தேங்கியிருக்கிற அந்த நீர் வந்து குறையும். அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அடுத்ததா இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக ஐஸ் பேக் வந்து வைக்கலாம். ஐஸ் வந்து நேரடியா மூட்டு மேல வைக்கக்கூடாது. ஒரு துணியில ஐஸ் கியூப் போட்டு, அத வந்து வலி இருக்கிற இடத்துல வந்து மேல வச்சு வச்சு எடுக்கலாம். அடுத்ததா வந்து கம்ப்ரஷன். அதாவது உங்களுக்கு மூட்டு வலி இருக்கும்போது, இந்த படத்துல இருக்கிற மாதிரியான பிரேசஸ் வந்து உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அத வந்து அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, வீக்கம் அதிகமாகாம பார்த்துக்கலாம். 4வதா எலிவேஷன். அதாவது கால வந்து கொஞ்சம் உயரமா வைக்கணும். நார்மலா வந்து ஒரு 2 இல்ல 3 தலகாணி வச்சு, அதுக்கு மேல கால வச்சுட்டு படுத்தே இருந்தீங்க அப்டின்னா, இந்த வீக்கம் வந்து நல்லா குறையும். வலியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு அடிபட்டு அதனால வந்து மூட்டு வலி ஏற்பட்டாலும், இதே 4 மெத்தட வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே, வலி வந்து 1, 2 நாள்லயே குறைஞ்சிரும். வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற டேப்லெட்ஸோ, இல்லன்னா வந்து கிரீமு, தைலம் இது மாரி நீங்க மேல அப்ளை பண்ற ட்ரீட்மெண்ட்ட கூட ஃபாலோ பண்ணலாம். ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே சமயம் எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்டின்றத வந்து உங்க டாக்டர் சொல்லுவாங்க. சில கண்டிஷன்ஸ்ல வந்து 1, 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். சில கண்டிஷன்ஸ்ல 1, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்க சொல்லிடுவாங்க. ஸோ வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா உங்களுக்கு வந்து மூட்டு வலி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட்ஸ வந்து ஃபாலோ பண்ணி மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னா, 1, 2 வாரத்துல வலி கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். அந்த வீக்கமும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அகைன் அந்த வலி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜுரி பிரிவென்ஷன். இளம் வயதினருக்கு வந்து பெரும்பாலும் அடிபடுறதுனால தான் வந்து மூட்டு வலி ஏற்படும். ஸோ அடிபடாம பார்த்துக்கிறது தான் பிரிவென்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ரொம்ப நாளா வந்து எந்த எக்சர்சைஸும் பண்ணாம, சடனா வந்து ரன்னிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, சைக்கிளிங் பண்றீங்க அப்டின்னா, மூட்டுல வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி சமயத்துல ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வார்ம் அப் எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து உங்களுடைய எக்சர்சைஸோட இன்டென்சிட்டிய அதிகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்போர்ட்ஸ்ல வந்து மூட்டுல வந்து இன்ஜுரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து விளையாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து விளையாடணும். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸே இருந்தாலும், அடிபட்றாம பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஜாயிண்ட்ல வந்து அடிபட்டு அதனால ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்டின்னா, அது குணமாகறதுக்கு நார்மல விட ரொம்ப நாள் ஆகும். அடுத்ததா ஓவராலா வந்து எக்சர்சைஸ் பண்ணி உடம்போட தசைகளோட ஸ்ட்ரென்த்தையும், ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உடல் எடை அதிகமா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வெயிட் குறைச்சே ஆகணும். ஏன்னா, நம்மளுடைய மூட்டு தான் வந்து நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையும் வந்து தாங்குறது. நம்ம நடக்கும்போது ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும்போதும் நம்ம உடம்போட மொத்த வெயிட்டும் மூட்டுல தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட உடல் எடைய வந்து கரெக்ட்டான லெவல்ல வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுங்க. மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்டின்னா, மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்ததா உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு அப்டின்னா, அத நிறுத்தணும். சர்க்கரை வியாதி இருக்கு அப்டின்னா, பிளட் சுகர் அளவு வந்து கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்காம, அப்பப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், நடக்கணும். சப்போஸ் வந்து உங்க வேலை வந்து நின்னுகிட்டே இருக்கிற மாரியான வேலைனா கூட, அப்பப்போ தசைகள வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. மூட்டு வலியும் கம்மியாகும்.
கடைசியா உணவு முறை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து இன்ஃப்ளமேஷன்னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. நாம சாப்பிடுற உணவுகளுக்கு நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன அதிகப்படுத்தக்கூடிய பண்பும் இருக்கு, கம்மியாக்கக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய உணவுகள வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். இன்ஃப்ளமேஷன அதிகம் பண்ணக்கூடிய உணவுகள வந்து அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், இஞ்சி, மஞ்சள், பூண்டு இது மாதிரியான உணவுகள் வந்து இன்ஃப்ளமேஷன குறைக்கும். நொறுக்கு தீனி வகைகள், எண்ணெய் பலகாரங்கள், ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்டு, சுகரு இது எல்லாமே இன்ஃப்ளமேஷன அதிகம் பண்ணும். இத பத்தி நம்ம ஏற்கனவே இந்த 2 வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உணவுகள் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல நாம மூட்டு வலி பத்தி பல்வேறு விஷயங்கள பார்த்திருக்கோம். இது சம்மந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கு நான் ஆன்ஸர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.